தன்னை தானே ஒரு விருந்தாளி அப்படின்னு புரிஞ்சுக்கும்போது விடுபட்ட தன்மை அங்கே அனுபவம் ஆகுது. இந்த மாதிரி விடுபட்ட நிலை ஞாராக ஆக ஆக நான் இந்த உலகத்தை சேர்ந்தவனே இல்லை, அந்த உயர்ந்த நிலையினுடைய ஸ்திதி, உயர்ந்த ஸ்திதியினுடைய அந்த நிலை வந்து நமக்கு அனுபவம் ஆகுது. அதுதான் உபராம் ஸ்திதி. நான் இந்த உலகத்திலே இல்லை அப்படிங்கிற மாதிரி அனுபவம் ஆகும். உபராம் அப்படின்னா உயர்வான இடத்துல இருக்கக்கூடிய ஸ்திதி. எங்கே ராம் இருக்கிறார், அதாவது சிவராம் ஸ்ரீ பாபா இருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்திதி தான் உபராம் ஸ்திதி. அந்த ஸ்திதி வந்து நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்திதியை நமக்கு, ஒரு மனநிலையை நமக்கு கொடுக்குது. ஏன்னா இது ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் மனநிலை. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம காரியம் செய்கிறதுக்காக கர்மேந்திரத்தில் வந்திருக்கிறோம். காரியம் செஞ்சேன், அப்புறம் நான் லேசாவாயிட்டேன், அதுலேருந்து விலகிட்டோம், அதுலேருந்து விடுபட்டுட்டேன். இந்த மாதிரி நம்ம ஸ்திதியை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம காரியத்தில் வர்றோம் அப்படின்னா நம்மளை பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவங்க இந்த உலகத்தை சேர்ந்தவங்களே இல்லையே, இவங்க வெறும் ஊப்பர்லேருந்து வந்திருக்காங்க, இவங்க மேலோகத்துலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு தோணும் அவங்களுக்கு. அவங்க பார்த்துட்ருக்குறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க, ஆனாலும் இந்த உலகத்தில் இல்லை. அவங்க வேறு ஏதோ உலகத்தில் வாசம் செய்கிறாங்க, அல்லாஹ்வினுடைய உலகத்தில் வாசம் செய்கிறாங்க. இந்த உலகத்தினுடைய விஷயங்கள் எந்த ஒரு விஷயமும் அவங்கள வந்து பிரபாவப்படுத்தலை. ஏதோ மேலே லோகத்திலேருந்து பேசுகிற மாதிரி மற்றவங்களுக்கு அனுபவமாகும். ஓம் சாந்தி.